வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு வரக்கூடிய இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். நியூ சிலபஸ் படி லாஸ்ட் டாபிக் இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடியதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியல் முறைகள் இந்த டாபிக் கவர் பண்ணிட்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல எம்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கூற்று: 1916ஆம் ஆண்டு டாக்டர் டி.எம். நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி. நடேசனார் போன்றோர்கள் பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினர். காரணம்: இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற நீதி கட்சி ஆனது. ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம்: நீதி கட்சி. ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. இதை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான். இந்த நீதி கட்சி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இந்த 3 பேர் தான் இந்த நீதி கட்சியை நிறுவனவங்க. டி.எம். நாயர், தியாகராயர், நடேசனார் இந்த 3 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் இப்போ என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டுமே சரிதான். இந்த டாபிக்லாம் நீங்கள் எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் அரசியல் அறிவியல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஆட்சி முறை அதெல்லாம் இருக்கும். 2 டாபிக் இருக்கும், அது படிச்சுக்காங்க. கூற்று 1: பெரியார் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். கூற்று 2: 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. இரண்டுமே சரி. இது உங்களுக்கு மேட்ச்சில் கூட கேட்பாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கத்தை யார் தொடங்கினாங்கன்னு கேட்பாங்க. அது பெரியார் தொடங்கினது தான். எந்த இயர் தொடங்கினார்னு கேட்பாங்க. 1925 நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த இயரில் தான் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கினார். கூற்று 2ல் பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு நடந்ததுன்னு தனியாகவே கேட்பாங்க. செங்கல்பட்டில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மாநாடு செங்கல்பட்டில். இயர் பார்த்தீங்கன்னா 1929 அன்னைக்கு நடந்துச்சு. டேஷ் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கினார். மகாத்மா ஜோதிபா பூலே. இவர் தான் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவக்கினார். இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க. அதாவது மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க. பெரியார் தொடங்குனது என்னது, இந்த மாதிரி ஜோதிபா பூலே இவங்க தொடங்குனது என்னது, என்ன இயக்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் தெளிவாக படிச்சுக்காங்க. நீதி கட்சி கேட்பாங்க. இந்த மாதிரி இயக்கங்கள் அடிக்கடி கேட்பாங்க. கூற்று 1: 1919ஆம் ஆண்டு மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்டது. கூற்று 2: இரட்டை ஆட்சியின் கீழ் 1920ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. இரண்டுமே சரி. 1919 வந்தது தான் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இந்த இயர் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்த இயர் 1919. இது இரட்டை ஆட்சி முறை. இந்த 1919 பாருங்க 2 தடவை வந்திருக்கு. அதை வச்சே இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது இரட்டை ஆட்சி முறை.
அதுக்கப்புறம் இந்த இரட்டை ஆட்சியின் கீழ் வந்த தேர்தல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து 1920ல புறக்கணிச்சது. ஃபர்ஸ்ட்டு அந்த தேர்தல் நடக்கும்போது இது வந்து புறக்கணித்தது உண்மைதான். ஸோ இது 2மே சரி. கூற்று. நவம்பர் 1938இல் சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. காரணம், பெரியாரின் நாளேடுகளான குடியரசு, புரட்சி, பின்பு விடுதலை போன்றவை சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்தன. இது வந்து கூற்று சரி. பட் காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் கிடையாது. 2 கூற்றுமே சொல்லப்போனா சரிதான். தனித்தனியா சரி. ஆனா இதுக்குரிய காரணம் இது கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பெரியாருக்கு எந்த மந்த்து, எந்த இயர் வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில தான் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. பட் எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மந்த்து. இயர் பார்த்தீங்கன்னா 1938. இதே கொஸ்டின் வந்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. ஸோ இயர் ஞாபகம் வச்சுக்கங்க. 1938ல நவம்பர்ல. ஆனா ஏன் பெரியார்னு மெயினா பட்டம் குடுத்தாங்கன்னா, அவர் பெண்களுக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இந்த ஜாதி பிரச்சனை ஒழிச்சது, அது மட்டும் இல்லாம கோவிலுக்கு போக சொன்னது. பெண்கள் வந்து எல்லா இடத்துலயும் முன்னுரிமை வழங்கப்படணும். அவங்க வீட்ல அடிமையா இருக்கக்கூடாது. பெரியாரோட பெண்ணடிமை புக்லயே வந்து அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. பெண்கள் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பெண்களுக்காக நெறைய முன்னேற்றம் கொண்டு வந்தது. மெயினா அந்த ரீசனுக்கு அவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து பெண்கள் மாநாட்டிலே குடுத்துருப்பாங்க. இது வந்து ஓகே. இந்த குடியரசு, புரட்சி, விடுதலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்தன. இது சரிதான். பட் இதுக்கும் ரிலேட்டட் கிடையாது. டேஷாம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் சி.என். அண்ணாதுரை நீதிக் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 44ல சேலத்துல வந்து ஒரு மாநாடு நடைபெற்றது. அது பெரியார் தலைமையில தான் நடைபெற்றது. பட் அந்த மாநாட்டுல சி.என். அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நீதி கட்சியோட பெயரை மாத்திட்டாங்க. நீதி கட்சின்னு இருந்த பேர திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்துனது. அந்த இயர் தான் 1944. கூற்று 1. 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசு அமைப்புச் சட்டத்தின் உறுப்பு 313ன் படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. கூற்று 2. மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளை திமுக துக்க தினமாக அனுசரித்து தீர்மானித்தது. இரண்டுமே சரி. ஸோ ஹிந்தி வந்து 313ன் படி தான் இந்திய நாட்டின் அலுவலக மொழியா ஆக்கப்பட்டிருக்கு. அப்பவே பார்த்தீங்கன்னா, எதிர்த்திருக்காங்க. இத வந்து துக்க தினமாவும் கொண்டாடணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுபோல இந்திக்கு எதிரா பெரியாருமே போராட்டம் நடத்தியிருக்காரு. இந்தி திணிப்பு போராட்டம் ஒன்ஸ் அந்த 1947, 48 அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்திருக்கு. டேஷாம் ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சி.என். அண்ணாதுரையால ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949. இந்த இயர் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்?
ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. காமராஜ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்க. அது மாரி ஒண்ணு வேணாம், குலக்கல்வி திட்டம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு எகெயின்ஸ்டா இருந்தாங்க. ராஜாஜி தான் வந்து தமிழகத்தில குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். அதுபோல ஹிந்தி திணிப்பிலும் இவரோட பாயிண்ட் நெறைய இருக்கும். ராஜாஜி அவர்களோடது. எந்த ஆண்டு சி.என். அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது? 1969. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. இந்த கூற்று 1 சரியா, தவறா கேட்குறாங்க இல்லையா? அதில வந்து கண்டிப்பா கேட்பாங்க. 1969ல சி.என். அண்ணாதுரை அவர்களோட பீரியட்ல தான் மெட்ராஸ் மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. கூற்று 1956ல் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்தில் இருந்து மலையாள பகுதிகள் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதிகள் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதிகள் மைசூர் மாநிலத்திற்கும் தரப்பட்டது. காரணம், இங்கனம் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஸோ வந்து எப்ப வந்து சென்னை மாகாணம் தமிழர்கள் மாநிலமா உருவாச்சுன்னா, 1956ல மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு வந்துச்சு. அப்பதான் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. மலையாள பகுதியெல்லாம் கேரளாக்கு போயிருக்கு. தெலுங்கு எல்லாமே ஆந்திரா, இந்த மாரி கன்னட பகுதி, மைசூர் எல்லாத்துக்கும் பிரிச்சுட்டு தனியா பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் சென்னை மாகாணம் வந்து தமிழர்களோட மாநிலமா உருவாயிருக்கு. 1956ல. எந்த ஆண்டு எம்.ஜி. ராமச்சந்திரன் தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கினார்? 'எம்ஜிஆர்' அவர்கள் வந்து 1972ல இந்த கட்சிய தொடங்கியிருக்காரு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். சொல்றோம் இல்லையா? இப்ப தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்களால தொடங்கப்பட்ட கட்சி. அது ஆண்டு பார்த்தீங்கன்னா 1972. ஸோ இந்த தமிழகத்தின் கட்சி எல்லாமே இதுல வந்து குடுத்துருக்காங்க. அந்த டாபிக் ஃபுல்லா 11த் புக்ல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கட்சி எப்ப உருவாச்சு? ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கட்சி இல்லையா? மாறி மாறி இப்ப தமிழகத்துல ஆண்டவர்கள் இவர்கள் தான். திமுக, அதிமுக இந்த மாரி. ஸோ அவங்களோட தோற்றம், அந்த இயர் யாரெல்லாம் அந்த கட்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது எல்லாமே கிளியரா குடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் அந்த 11த் புக்ல போய் படிங்க. கூற்று 1 பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் இந்தியா. கூற்று 2 பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதினார். ரெண்டுமே சரி. பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் இந்தியா கரெக்ட் தான். பாஞ்சாலி சபதம் நூலை எழுதினது பாரதியார் தான். கூற்று 1 சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908ஆம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு சிங்காரவேலர் ஏற்பாடு செய்தார். கூற்று 2 வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 என்னன்னா, இந்த பொதுக்கூட்டத்திற்கு யாரு ஏற்பாடு செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் தான். சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908ஆம் ஆண்டு சென்னை மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் பாரதியார் தான். அந்த கூட்டத்தில தான் வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள்லாம் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. 1923ஆம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர். சிங்காரவேலர். இவரோட ரோலும் வந்து அதிகமா இருக்கும். கூற்று 1 பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை எனப்படுகிறார். கூற்று 2 தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும்
திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் பெரியார். ரெண்டுமே சரி. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீதி கட்சி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. இது மேட்ச் பண்ணுங்க. எந்த யுனிவர்சிட்டி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க? இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் இது. சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம் 1857. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. புனித சார்ஜ் கோட்டை கல்லூரி 1812. கூற்று 1. விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவுடனான பாரதியாரின் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றி சிந்தனையை பாரதியாரிடம் ஏற்படுத்தின. கூற்று 2. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா என்பதாகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்த கொஸ்டின் எப்படி ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, சகோதரி நிவேதா வந்து யாரோடைய சீடர்னு கேட்டிருந்தாங்க. விவேகானந்தரோட சீடர். ஓகேங்களா? அதுபோல் இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா தான். கூற்று 1. 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. கூற்று 2. மா சிங்காரவேலர் 1925 கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடந்தபோது அதற்கு தலைமை ஏற்று நடத்தி தந்தார். கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா தொழிலாளர் நலனுக்காக ரொம்ப போராடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா சிங்காரவேலர். அவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடிய வகையில் நிறைய வந்து சொல்லியிருப்பார். உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டே இருப்பார். ரொம்ப போராடி தான் இந்த தொழிலாளர் நலன்களை காணும் சட்டம் வந்து வந்துச்சு. 1926 ஏற்றப்பட்டது. இதுக்கு மெயின் ரீசனே சிங்காரவேலர் தான். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.